அவங்க ஃபேஸ்ல எழுதி வச்சுட்டு போறாங்க. இப்ப திரும்பவும் ஹீரோயினியோட உடம்புக்குள்ள ஹீரோ வரா. இல்ல அவளுக்காக இத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவ தங்கச்சி வந்து பாக்குறா. வந்து பாத்துட்டு திட்டிட்டு போயிருதா. அந்த காமெட் சேஃபா எர்த்த தாண்டி போயிரும் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டே அன்னைக்கு எதுக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவ தங்கச்சி கேக்குறா. இப்ப இவங்க எல்லாருமே வெளியே எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி எப்பவும் போல பழைய காலத்து ஒரு கதையை சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு பாட்டி நீங்க நடக்க வேண்டாம் நான் உங்களை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோ அந்த பாட்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பாட்டி பழைய காலத்து கதையை கண்டினியூ பண்றாங்க. மிசோபியை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த காட் தான் டைம் கண்ட்ரோல் பண்றவரு. அவரு டயத்தை கயிறு மாதிரி யூஸ் பண்ணுவாரு. டைம் அப்படிங்கறதே ஒரு சிக்கலான விஷயம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ற அந்த ஒரு டெக்னிக்கே காட் கத்து கொடுத்தது தான். கிட்டத்தட்ட அதுவோ டைம் மாதிரி தான். ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு சிக்கலா இருக்கும். ஆனா அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கானது. நீயும் அதுல ஒரு பார்ட் தான். உனக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட் தான் நம்ம இப்ப அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறோம். இது நம்ம கடவுளுக்கு செலுத்துற மரியாதை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க போக வேண்டிய இடத்த வந்து பாக்குறான். அந்த பிளேஸ் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. இறந்து போனதுக்கு அப்புறமா இருக்கிற ஆஃப்டர் லைஃப்ல நம்ம போறது தான் நெதர்லாந்து. நம்ம அங்க இருந்து இங்க திரும்ப வர்றதுக்காக தான் நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்த இந்த இடத்துல விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மீட்ஸியா டான்ஸ் ஆடி சமைச்சிட்டு வச்ச அந்த அரிசி வந்து இந்நேரத்துக்கு வந்து ஆல்கஹாலா மாறி இருக்கும். இது உன்னோட சோல்ல பாதியை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை போய் அங்க வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லவோ அப்படின்னா இது மீட்ஸுகால பாதி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ அதை போய் அந்த இடத்துல வச்சுட்டு வந்துருதான். அந்த பிளேஸ் ரொம்பவோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்மளால கூடிய சீக்கிரம் அந்த எரிக்கல்ல பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம தங்கச்சி சொல்லவோ எந்த எரிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப அந்த பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு மீட்சுகா நீ இப்ப கனவுல இருக்க அப்படிதானே அப்படின்னு கேட்கவோ பார்த்தா நம்ம ஹீரோ திடீர்னு அவன் உடம்புக்குள்ளேயே திரும்பவும் வந்துருதான். எப்பவோ தூங்குனா தானே இப்படி மாறுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அந்த ஓகுடோரா மெசேஜ் பண்றா. என்னது எனக்கு டேட்டிங் இன்னைக்கு அவங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுதான். ஓகுடோராக்குமே உன்னை ரொம்பவோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் இன்னைக்கு அவங்க கூட போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்ம ஹீரோவோட டைரியில எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஹே டாக்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா அப்படின்னு அவ வந்து கேட்கவோ இல்ல இப்ப நான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் நேரத்துக்கு டேட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. ஆனா அவளுக்கு கண்ல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ டாக்கியும் அந்த ஓகுடோரா அப்படிங்கிறவளும் ரெண்டு பேருமே அவங்களோட டேட்டிங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க. அந்த ஓகுடோராக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவளுக்கு எப்படி நடந்துக்கணும், அவகிட்ட என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கறத ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட டைரியில ஒரு ஹிண்டா எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இதெல்லாம் இவா எதுக்காக எனக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்க ஒரு ஆர்ட் கேலரி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிக்சரை பார்த்துட்டு அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா டாக்கி, நீ இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. நைட்டு டின்னருக்கு போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல பரவாயில்ல இன்னைக்கு இதுவே போதும் டாக்கி, உனக்கு என் மேல ஒரு கிரஷ் இருக்குன்னு தெரியும். ஆனா இப்போ உன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படிதானே அப்படின்னு அவ கேட்கவோ அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இன்னைக்கு என் கூட வெளியே வந்ததுக்கு தேங்க்ஸ். நம்ம நாளைக்கு ஒர்க்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பியிருக்கா. அவங்களோட டேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு நீங்க அந்த காமெட்டை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் எழுதி வச்சிருக்கா. இன்னைக்கு இந்த காமெண்ட் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினுக்கு கால் பண்றான். அப்போ ஹீரோயினோட போன் அடிக்குது. பார்த்தா அது அவளோட ஃப்ரெண்டு தான். ஓ அந்த ஃபெஸ்டிவலுக்கு தானே, ஓகே நான் டயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. ஹீரோயினியோட ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளும் எல்லாருமே போறாங்க. மீட்ஸ்கோ கிட்ட பேசினப்போ இன்னைக்கு அவ கொஞ்சம் டல்லா தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. பாடி ஸ்வாப் பண்ணும்போது ஹீரோயினோட முடிய கட்டுறதுக்கு ஹீரோக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட முடிய வெட்டி வச்சிருக்கா. இது நல்லா இருக்கு தானே அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. ஆமா அவ எதுக்காக திடீர்னு முடிய வெட்டினா, வெட்டணும்னா அதுக்கு நீ இவ்வளவு கணத்தையுமா வெட்டுவா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஹே கைஸ் வாங்க அந்த இடத்துல காமெட் கிளியரா தெரியுது, நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அந்த காமெட்ல இருக்கிற ஒரு பீஸ் ரெண்டு துண்டா உடைஞ்சு அது நேரா இவ இருக்கிற சிட்டில வந்து விழுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிருக்கான். ஆனா நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வருது. நாங்க திரும்பவும் பாடி ஸ்விட்ச் பண்றப்போ அவகிட்ட நான் நிறைய விஷயங்கள் கேட்டு வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன ரீசனே தெரியல. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பாடி ஸ்விட்சிங் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அவ ஊர்ல பார்த்த எல்லா விஷயங்களையுமே வரைஞ்சு வைக்கிறான். எப்பவும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. அவனுக்கு ஞாபகம் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே வரைஞ்சு வைக்கிறான். ஹீரோயின் எந்த ஊர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் இருக்கிற லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் வச்சு தேடி பார்க்கறான். ஆனா என்ன ஆனாலும் சரி நம்ம ஹீரோவால ஹீரோயினை கண்டுபிடிக்கவே முடியல. அவ இருந்த ஊரோட பேர் என்ன அப்படிங்கிறது கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. அவனுக்கு சில விஷயங்கள் எல்லாமே ட்ரீமா வந்ததுனால மறந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு வரைஞ்ச எல்லாத்தையுமே அவன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். பார்த்தா ஓகுடோரவும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நீ அந்த பொண்ணை தேடி தானே போற, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். உன்னோட ஷிஃப்ட்டை பாக்குறது கூட ஆல் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்றான். நீ இந்த பொண்ணை Facebookல இல்ல ஆன்லைன்ல எதுலயாச்சும் மீட் பண்ணியான்னு ஓகுடோரா கேட்கவோ இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை அப்படி ஒரு பொண்ணே இல்லன்னு தெரிஞ்சு நீ ஏமாந்துட கூடாது பத்தியா, எதுக்கும் நாங்களும் உன் கூட வரோம் அப்படின்னு சொல்லவோ நீங்க எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஒரு பக்கம் அந்த பொண்ணை தேடு, நாங்க இதை ஒரு வெக்கேஷன் மாதிரி நினைச்சுக்கிட்டு உன் கூடவே வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூடவே வந்துட்டு இருக்காங்க. டோக்கியோல அந்த லேண்ட்மார்க் இருக்கிற இடம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடி பாக்குறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் வரைஞ்ச டிராயிங்க வச்சு எல்லார்கிட்டயும் கேட்டு பாக்குறான். ஆனா யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் தெரியல. நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. சரி நம்ம திரும்ப வீட்டுக்கே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. சரி இப்ப அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாங்க. ஒருவேளை நான் தப்பான இடத்துல
தேடிட்டு இருக்கணும் என்னமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப அவன் வரைஞ்ச ஸ்கெட்ச் எடுத்து பார்த்துட்டு இருக்கவோ அங்க இருக்கிற செஃப் வந்துட்டு, ஹே இந்த பிளேஸ் ஈட்ட மாதிரி தானே, ஹே நீ நல்லாவே வரைஞ்சிருக்க தம்பி, சார் இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லவோ, ஆமா இது ஈட்டு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் செஃப்பும் வந்து பாக்குறாரு. ஆமா அந்த பிளேஸ் ஈட்டு மாதிரி தான், அது பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனது ஈட்ட மாதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஓகுடராவு ஷாக் ஆகுறா. ஹே அது அந்த காமெட் விழுந்த அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் சொல்றா. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போய் கிடக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காமெட் விழுந்ததுல ஈட்டுமாரி அப்படிங்கிற சிட்டியே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்றான். இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு உண்மையிலேயே இருந்தாளா அப்படின்னு சொல்லி ஓகுடரா கேட்கவும், இல்ல டாக்கி ஏதாச்சும் கன்ஃபியூஷன் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்றான். இல்ல நான் தேடுனது இந்த இடம் தான், இந்த இடத்துல இருக்கிற ஹை ஸ்கூல் வீடு எல்லா இடமுமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்றான். என்னது 3 வருஷத்துக்கு முன்னாடியா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ டைரியில எழுதி வச்சது கூட என் போன்ல அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா அது எல்லாமே அழிஞ்சு நோ என்ட்ரிஸ் அப்படின்னு காட்டுது. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தை பத்தி தேடி பாக்குறாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஊர்ல ஆட்டம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. ஒரு 8:45க்கு தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த காமெட் ரெண்டா ஸ்பிளிட் ஆனதுல அது இந்த இடத்துல தான் வந்து விழுந்திருக்கு. அந்த சிட்டில இருந்த 500 பேரும் மொத்தமா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த இறந்து போனவங்க நேம் லிஸ்ட் எடுத்து பாக்குறான். அதுல ஹீரோயினியோட நேமும் இருக்கு. என்னது நீ தேடுறது இந்த பொண்ணு தானா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ஓகுடரா சொல்றா. இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்னால அந்த காமெட்டை பார்க்க முடியும்னு அவ சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி டைமை பத்தி சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா நான் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எல்லாமே மறந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே நைட் இந்த இடத்துலயே தான் ஸ்டே பண்றாங்க. டாக்கி எப்படி இருக்கான்னு ஓகுடரா கேட்கவும், அவன் என்ன அதை பத்தி ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணிட்டே தான் இருக்கான். டாக்கி சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் கேட்கவும், டாக்கி எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அவன் ரீசெண்டா நடந்துகிட்டது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது, இப்போ அவன் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் அவனை அதிகமா தான் பிடிக்குது, அவன் சொல்ற விஷயங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா அவன் ரீசெண்டா அப்படி சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் கண்டிப்பா ஏதோ ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி ஓகுடரா சொல்றா. நம்ம ஹீரோவோ எல்லா புக்லயும் தேடி பார்க்கறான். ஹீரோயினை பத்தி எந்த க்ளூவுமே கிடைக்கல. அவ 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தது தானா, ஒருவேளை அவ ஒரு பேயா இருப்பாளா, இல்லைன்னா நானா இதை கற்பனை பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ குழம்பி போய் இருக்கிறான். நான் வித்தியாசமா நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் ஓகுடரா சொல்றா. ஒரு புக்ல ஹீரோயினோட பாட்டி செய்யற அந்த த்ரெட்டை பத்தி போட்டிருக்கு. ஹே டாக்கி உன் கையிலேயே இதே மாதிரி ஒரு பேண்ட் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஓகுடரா கேட்கவும், ஆமா இது எனக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி, ஆனா இதை யாரு என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா இதை பத்தி யாரோ என்கிட்ட ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கு, இதுக்கும் டைம்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வரவும் மேப்ல எதையோ எடுத்து பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கி இருந்தாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே தூக்கிருந்தான். டாக்கி டாக்கி நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோ அவன் கையில இருக்கிற பேண்டை பாக்குறான். இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். நம்ம ஹீரோ இப்போ கார்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவன் எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான் அப்படிங்கறது அவனுக்கு கரெக்டா தெரியல. டிரைவர் கிட்டயும் கூகுள் மேப்லயும் வழி பார்த்து கரெக்டா ஓரளவு போயிட்டு இருக்கான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அவனை இறக்கி விட்டு போயிருந்தாரு. இப்ப அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே நம்ம ஹீரோ ஒரு இடத்துல சைடா ஒதுங்கி உட்கார்றான். அவனுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு மேப்ல வரையறான். அவன் டைம் டிராவல் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி போறதுக்கு அந்த பேண்ட் தான் காரணம் அப்படிங்கறத நம்ம ஹீரோ நம்புறான். நம்ம ஹீரோயின் மீட்சுகாவோட பாட்டி கூட நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஒரு வழியா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சேர்றான். அப்படின்னா எனக்கு வந்தது கண்டிப்பா ஒரு கனவு இல்ல, இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்துக்கு போறான். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்த டயத்துல அந்த பாட்டி கூட இந்த இடத்துக்கு வந்திருப்பான். எதுக்கு அந்த சைடு தான் நெதர் வேர்ல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்துக்கு போறான். மீட்சுகா அந்த ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடி அவ சாப்பிட்டுட்டு வச்ச அந்த சாப்பாடு ஆல்கஹாலா மாதிரி இருக்கும், அதை தான் இங்க வைக்க வந்திருப்பாங்க. இது அவளோட சிஸ்டரோடது, இது என்னோடது, இது நான் தான் அன்னைக்கு வச்சேன் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எப்படியோ டைம் இதுல கனெக்ட் ஆயிருக்கு, இது மீட்சுகாவோட பாதி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை திறந்து, டைம் கார்டு நீங்க மட்டும் உண்மையாவே இருந்தா எனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வைனை குடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே நடக்கல. சரி நம்ம ஹீரோ எந்திக்கும் போது பார்த்தா வலிக்கு விழுந்துருதான். பார்த்தா அவனுக்கு மேல அந்த காமெட் டிராயிங் இருக்கு. அந்த காமெட் பத்தி நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வித்தியாசமா ஏதோ ஒண்ணு தெரியுது. நம்ம ஹீரோ கையில கட்டியிருக்கிற அந்த பேண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ கையில கட்டியிருக்கிற அந்த கயிறு ஒரு காமெட்டா மாறி அவனை நேரா இடத்துக்கு இழுத்துட்டு போகுது. சின்ன குழந்தையா மீட்சுகா ஃபர்ஸ்ட் பிறந்ததுல இருந்து அவங்க அம்மாவை பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கூட ஜாலியா சுத்தினது. அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்தது. ஹீரோயினோட அம்மா இறந்து போனது. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பா ரொம்பவோ டஃபா மாறினது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சியும் பாட்டி வீட்லயே வளர்றாங்க. இவங்க பாடி ஸ்வாப் பண்ற டைமிங்ல ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணா, அவங்க டேட்டிங் போறாங்கன்னு தெரிஞ்சு இவ அழுதுருக்கா. ஹீரோவை பாக்குறதுக்காக டோக்கியோக்கு போயிருக்கா. நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க பாட்டி கிட்ட சொல்லி அவளோட முடிய கட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அந்த காமெட் வந்து விழுது. அதுல நம்ம ஹீரோயினும் இருந்திருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோயின் மேலதான் வந்து விழுது. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்ப பார்த்தா ஹீரோயினியோட உடம்புல நம்ம ஹீரோ இருக்கிறான்.
அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாங்கிற பேர்ல அவனையும் அவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். தங்கச்சி வந்து பார்க்கவும் எப்பவும் போல அவன் பண்ணிட்டு இருக்கா. அது போக அழுதுட்டு இருக்கான். தங்கச்சி கிட்ட அவன் போகவும் அவ டக்குன்னு கதவை பூட்டிட்டு அவ வித்தியாசமா நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. இன்னைக்கு நைட்டு அந்த காமெட் எர்த்த கிராஸ் பண்றதா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. சரி அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே மீட்ஸ்கா சாப்பிடவா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு வெயிட் பண்ணு, நீ மீட்ஸ்கா இல்லன்னு சொல்லவும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். உன்னோட பிஹேவியரை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, உங்க அம்மாக்கும் நடந்திருக்கு. அது எல்லாமே எனக்கு ஒரு கனவுதான். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அந்த கனவெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு உங்க பாட்டி சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ட்ரீம் எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான், அந்த காமெட்டை தெரியப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு அந்த ட்ரீம் எல்லாம் வந்திருக்கு. பாட்டி நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நைட் அந்த காமெட் நம்ம வில்லேஜ்ல விட போகுது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஓடிட்டு இருக்கா. சே நான்